अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुज़िल्ल लहु व मन युज़लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहन्नासु इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा वबस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा। अल्लाहुम्मा इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा। क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाहुम्मा या मुक़ल्लिबल क़ुलूब सब्बित क़ल्बी अला दीनिक। அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஜுமா உரையை ஆரம்பிக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காட்டிய வழி அப்படி பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், இன்னும் நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் குடும்பத்தார்களும் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, உங்களுக்கு மத்தியில் நான் பேசியிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மரணத்தை மறந்த மனிதர்கள். இந்த தலைப்பை பார்ப்பதற்குண்டான அவசியம் என்னவென்றால், இதை ஒருத்தன் ஒழுங்காக விளங்கிட்டான் அப்படின்னா உலகத்தில் தவறுகள் நடக்காது. உலகத்தில் தவறுகள் நடக்கிறதுக்கு உண்டான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவன் யாருன்னு அவன் மறந்துட்டான். அவன் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ போகிறான், நிரந்தரமாகவே இருந்துருவான் அப்படின்ற மாதிரி அது கிடையாது. ஆனால் அது போல் அவன் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னா, தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்படி இவங்க நினச்சதுனால இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, உலகத்தில் எப்படிப்பட்ட தவறுகள் பெருகினாலும் என்ன ஆனாலும் இவங்களுக்கு எந்த பெரிய விஷயமும் இல்லை, எதுவுமே இல்லை. இவர்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு டீம் செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, குற்றங்கள் குறைய மாட்டேங்குது. குற்றம் செய்யக்கூடியவர்கள் பெருகிக்கிட்டே போகிறாங்க. நன்மை செய்யணும் சொல்லக்கூடிய ஒரு டீமை நம்ம பண்ணுது, தீமையை தடுக்காமல் அவங்க பாட்டு நன்மை பக்கமே போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக பிரிஞ்சு போனதுனால அல்லாவே களத்தில் வந்து பேசுகிறான். உங்களுக்கு முன்னாடி சில சம்பவங்களை காமிச்சு நினைவுபடுத்துகிறான். இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தேன், இவங்க வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கல, நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன், ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கன்றதை அல்ல என்ன பண்ணுறான், நமக்கு என்ன பண்ணுறான், நினைவு ஊட்டிக்கிட்டே வரோம். இந்த ஒரு 8 நாளுக்கு முன்னாடி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி குஜராத்லேருந்து கிளம்புன ஃப்ளைட் என்னாச்சு, பேசஞ்சர் லண்டனுக்கு போகிற பேசஞ்சர், அதில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? குஜராத் தான், அது குஜராத் ஏர்போர்ட் தான். அது அங்கேருந்து கிளம்புன அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க எத்தனை வகையான சிந்தனையாளர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை வகையான படிப்பாளிகள் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பொறுப்புகள் அவங்களுக்கு இருந்திருக்கும், எப்படிலாம் நினைக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எவ்வளோ கனவுகள் இருக்கும். அவங்க நினச்சாங்களா அடுத்த நொடி மரணிச்சிருன்னு நினச்சிருப்பாங்களா? இந்த இங்கே கூட போன வாரமா ஒரு 8 நாளைக்கு முன்னாடி இந்த ஆவடிக்கிட்ட ஒரு பிரிட்ஜ் விழுந்துச்சு. அப்படி எங்கே டிஎல்எஃப் அந்த ஸ்ப்ளெண்டரில் போன அந்த நபரால் யோசிக்க முடியுமா? எவ்வளோ கனவுகளோடு அவன் போயிருப்பான், சம்பாரிச்சிருப்பான், கையில் காசு வச்சிருப்பான், பழங்கள் எல்லாம் வாங்கியிருப்பான், வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருப்பான், இல்லை நாளைக்கு வாடகை கொடுக்கணும், இது எவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக என்ன ஆகுது, அது ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போது சுதாரிக்கும் பொழுது, அப்போது மலக்குமார்களை பார்க்கும் பொழுது, அப்போ தோபா கேட்கும் பொழுது அல்லாஹ் அவங்கள மன்னிப்பானா? மன்னிக்கவே மாட்டான். இப்போ அந்த ஃப்ளைட்டில் போன 250 பேசஞ்சர், அதில் ஃப்ளைட்டில் எவ்வளோ பெரிய பெட்ரோல் இருக்கும்? என்ன பெட்ரோல் அது? ஒயிட் பெட்ரோல். அது 56,000 லிட்டருக்கு கொண்ட டேங்கா. இல்லை, அது சின்ன ஃப்ளைட் தான், ஏர் இந்தியா தான், சின்ன ஃப்ளைட் தான். மக்கா மாதிரி அந்த சவுதி வந்து போதில் அந்த மாதிரி ஃப்ளைட்டில் தான் நீங்கள் சொல்கிறது பெரிய 2 லட்சம் டேங்குள்ள லிட்டர் இருக்கும். இது வந்து ஏர் இந்தியா சின்ன ஃப்ளைட். இது 250 பேசஞ்சர் தான் போவாங்க. அதில் லிட்டர் எவ்வளோ வச்சுருக்கான் அப்படின்னா 56,000 லிட்டரு. ஒரு லிட்டருக்கு எரிஞ்சாலே நம்ம டேங்க் எவ்வளோ இருக்கும், மேலே டேங்க் எவ்வளோ, 100 லிட்டர், 500 லிட்டர், 1000 லிட்டர்னு வச்சுருப்பாங்க. 56,000 லிட்டர்னு அந்த பெட்ரோல் எப்படி இருக்கும், அதில் எப்படி எரியும்? அது போய் ஒரு பில்டிங்கில் போய் முட்டுது. அந்த பில்டிங்கில் யார் இருக்காங்க பார்த்தா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அவங்க இருக்கிறாங்க. இதில் அங்கே ஒரு 50 பேர் காலி. இவங்க இத்தனை பேர் சாகும்பொழுது அல்லாஹ் ஒருத்தனை சாக விடக்கூடாதுன்னு நல்லா நினைக்கிறான். அல்லாஹ் எப்படி இருக்கிறான் பாருங்கள். அது பறக்குது, மேலே போய் விழுவுது, கீழே விழுவுது, வெடிக்குது. இவ்வளவும் அவனுக்கு புரிய வருது. அவன் அதுலேருந்தே தப்பிச்சு கீழே விழுவுறான்.
சின்ன சேதாரத்தோட அவன் என்ன பண்ணுறான், அவனால உயிர் வாழணும்னு வச்சிருக்கான். அப்போ போய் விழுந்தவங்களோட எவ்வளோ கனவுகள் இருக்கும், எவ்வளோ வாழ்க்கை இருக்கும், எவ்வளோ அவங்களுடைய லட்சியம் இருக்கும், என்னென்னவோ நினச்சிருப்பாங்க, என்னென்னவோ பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? இப்போ அவங்கெல்லாம் எங்கே இவங்களாம் அல்லாஹ்கிட்ட போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அல்லாஹ்கிட்ட என்ன பதில் இருக்குது? இப்போ அவங்கள்ட்ட போனவங்களோட ஒருத்தவனோட நீயத்தாவது இன்ஷால்லா இருந்திருக்கலாம், மேபி அல்லாஹ் நாடினால் இருந்திருக்கலாம். ஒருத்தவங்களோட நீயத்து குர்ஆனை உண்மைப்படுத்தணும், சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தணும், இல்லை சமுதாயத்தை சீர்திருத்தம் பண்ணணும், என்கிட்ட இந்த மாதிரிலாம் பொறுப்புகள் எல்லாம் கொடுத்துருக்குறான், நான் ஒரு முஸ்லீமாக பிறந்திருக்கிறேன், நான் இப்படிலாம் ஒரு தீமையை அகற்றணும், இப்படிலாம் நன்மையை செய்யணும், இப்படிலாம் குடும்பத்தை தடுக்கணும், குடும்பம் எப்படி இருக்குது, கெட்ட பாதையில் இருக்குது, இதெல்லாம் தடுக்கணும்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அதில் நபி இருந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். ஆனால் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் அதில் இருக்கிறாங்களா? அதான் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் என்ன கனவு அப்படின்னா, இந்த உலகத்தில் நீடோடி வாழணும், சொர்க்கமாக இருக்கணும், நல்லா வாழணும், இன்பமாக வாழணும், நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழணும்னு தான் யார் நினைக்கிறா? குர்ஆனுடைய அறிவு இல்லாத, அல்லாஹ்வுடைய அறிவு இல்லாத, மார்க்கத்துடைய அறிவு இல்லாத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு இல்லாத, அவங்க வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு தத்துவம் எடுக்க முடியாத இந்த நபர்கள் இப்படி தான் வாழ்கிறாங்க. குர்ஆனை படித்து, குர்ஆனை நன்கறிந்து, அல்லாஹ் யார் என்று தெரியுது, ரசூல் யார் என்று தெரியுது, மார்க்கம்னா என்னன்னு புரிஞ்சு, சைத்தான்னா என்னன்னு தெரிஞ்சு, வழிகேடு என்ன, நேர்வழி என்னன்னு தெரிஞ்ச மனிதர்களும் எப்படி வாழ்கிறாங்க? எதை எடுத்துக்கிறாங்க? அந்த பாதையை தான் எடுக்கிறாங்க. இவங்கள்ட்ட போயிட்டு, அதாவது உலகத்தில் 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, இப்போ எனக்கு வந்து இந்த பக்கம் இதை மாட்டி வைக்கிறது எனக்கு நல்லா இருக்குது, கண்ணாடி இந்த பக்கம் மாட்டி வைக்கிறது எனக்கு நல்லா இருக்குது. இப்போ ஒருத்தர் கேட்குறீங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த பக்கம் மாட்டுறது நல்லா, இந்த பக்கம் மாட்டினா இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கும் அப்படின்னு. நம்ம ஒரு பக்கம் ஒரு வேலை நம்ம செய்வோம், நமக்கு பிடிச்சிருக்கும், அது கரெக்டாக தான் இருந்திருக்கும். 2 தரப்புவாதிகள் இருப்பாங்க எப்பவுமே. இருக்கிறாங்களா இல்லையா? எல்லாத்துலேயும் 2 தரப்புவாதிகள் இருப்பாங்க. சில பேருக்கு சாப்பிட வச்சுன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு, நல்லா சாப்பிட்டேன், எல்லாம் பண்ணாடினா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன அதிகமாக இருந்துச்சு, நெஞ்சு எரியுது அப்படின்வோம். 2 தரப்புவாதிகள் எல்லா விஷயத்துலையும் இருப்பாங்க. உலகத்தில் ஒரே தரப்புவாதிகள் அப்படி யாருன்னு அப்படின்னா, அது அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டவனும் சரி, அல்லாஹ்வை ஏற்றுக்காதவனும் சரி, மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டவனும் சரி, மார்க்கத்தை ஏற்றுக்காதவனும் சரி, ஒரே தரப்புவாதிகளை யாராவது ஒருத்தன் மரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? 1000 வருஷம் வாழப்போறேன்னு சொல்ல முடியுமா? 2 தரப்பில் ஒரு தரப்பு சொல்லணும்ல. இப்போ 600 கோடி மக்கள் இருக்கிறோம், 2 பேரை பிரிஞ்சுக்கிட்டு இன்னிலேருந்து எங்களுக்குலாம் மௌத்து, எங்களுக்குலாம் யாருக்கும் மரணமே வராதுன்னு ஒருத்தவங்க பேசணும். இல்லை எல்லாம் மரணிப்போன்னு 2 பேர் பேசணும். எல்லாத்துலேயும் இருக்கா கடவுள் இருக்கானா இல்லையான்னு சொன்னால் 2 வாதம் வந்து உட்காராதா? இது உண்மையான வேதம்னு சொல்லிட்டு சொன்னால் 2 வாதம் வந்து உட்காராதா? என்ன சொல்லும்? இது இல்லை, இதுதான் உண்மை, அதுதான் உண்மைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் மரணம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு வாதம் வந்து உட்காருமா? யாராவது போய் பிப்பானா? அது கிடையவே கிடையாது, நாத்திகவாதிக்காவது அவனை உட்காந்து இல்லை இனியும் மரணமே கிடையாது சொல்லுவானா? ஆனால் இவங்களாம் எப்படி இந்த தப்பு செய்கிறாங்க? நாத்திகவாதிக்கு அல்லாஹ் பற்றி தெரியாது, மர்மை பற்றி தெரியாது, ரசூலை பற்றி தெரியாது, குர்ஆனை பற்றி தெரியாது, மார்க்கத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவன் சொல்கிறான், அவன் வந்து ஒரு ஏதோ பின்பற்றிட்டு போகிறான். ஆனால் குர்ஆனை தெரிஞ்சு, நன்கறிஞ்சு, புரிஞ்சு, அல்லாஹ் அப்பப்போ சுதாரிக்கிறான், அப்பப்போ பிடிக்கிறான், அப்பப்போ கண்டிக்கிறான், அப்பப்போ எச்சரிக்கை கொடுக்குறான். ஆனால் நாம எப்படி அதை வந்து அதில் சுதாரிக்கிறதே இல்லையே. நம்மளுக்கு முன்னாடி அல்லாஹ் எத்தனை வம்சாவளி, எத்தனை அழிஞ்சு போன எத்தனை கூட்டத்தாரர்களை பற்றி நம்மள்கிட்ட பேசுகிறான். உங்களுக்கு முன்னாடி பார்க்கலையா? ஆது சமுதாயத்தை பார்க்கலையா? சமூக சமுதாயத்தை பார்க்கலையா? ஃபிரௌனுடைய முடிவை பார்க்கலையா? நம்ரூதுடைய முடிவை பார்க்கலையா? எத்தனை பேர் அல்லாஹ் நம்மளுக்கு உதாரணம் காட்டுறான். ஆனால் நம்ம எதை எடுக்கிறோம்? உலக வாழ்க்கையை தான் எடுக்கிறோம், உலகத்துடைய இன்பங்களை தான் எடுக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அதனுடைய இன்பங்களையும் அடையிறதுக்கு தான் ஆசைப்படுறோமே தவிர, அல்லாஹ்வுடைய பாதைக்கு போகணும், அங்கே நிற்கணும், அதற்காண்டி சண்டை போடணுன்றது ஆசையே இல்லை நமக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க? நம்ம என்ன சொல்கிறாங்க? இன்னைக்கு ஈரான் வந்து என்ன பண்ணிருச்சு? இஸ்ரேலை அடிச்சிருச்சு. இனி ஆட்டம் வேறு மாதிரி. ஏன்பா இத்தனை நாளாக அடி வாங்கிட்டு இருந்துச்சு ஒரு பூமி, இத்தனை நாளாக அடி வாங்கிட்டு இருந்துச்சுல்ல. எந்த பூமி அடி வாங்கிட்டு இருந்துச்சு? பாலஸ்தீன் அடி வாங்கிட்டு இருந்துச்சு. ஈரானும் அடி வாங்கிச்சு. அடி வாங்கினதுக்கப்புறம் தான் அடிச்சுது. நடுவில் இப்போ இஸ்ரேல் இருக்குன்னா, இங்கேருந்து பாம்பு வந்து இங்கே வந்து விழுது, ஈரானில் வந்து விழுதுன்னா, நடுவில் என்னென்ன நாடு இருக்குது? ஜோர்டான் இருக்குது. ஜோர்டான் யாருடைய நாடு? முஸ்லீம் நாடு. அல்லாஹ் என்கிட்ட கேள்வி கேட்பானே, நான் இப்படி முனாஃபிக்காக இருக்கிறேன்னு, இப்படி என்னை தாண்டி தானே இது போகுது, என்னால் நினச்சா தடுக்க முடியுமே, என் பக்கம் போகக்கூடாது, அவன் சொல்லக்கூடாதா? சரி, அந்த பக்கம் யார் இருக்கிறா? ஈராக் இருக்கான். இப்போ அவனாவது சொல்லணுமா இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் சொல்லாமல் இருக்கிறாங்களே, இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தாங்களா? இதெல்லாம் பாவம்லாம் இதெல்லாம் உம்மத்து மேலே இதெல்லாம் பாவம்னு தெரியவே இல்லை. இப்போ ரிட்டர்ன் அடித்தோடனே முஸ்லீம் எல்லாருக்கும் ரிட்டர்ன் அடிச்சிட்டாரு, இனி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க, இனி அதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க? மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க அப்படின்னா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் நம்மளை தட்டி கழிச்சிட்டா நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் தௌபா கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறது அல்லாஹ்க்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இப்போ ஈரான் அடிக்குதுங்க. ஈரான் வந்து சுயநலத்துக்காக வேண்டி அடிக்குதா, அல்லாஹ்வுக்காண்டி போரிடுதா? உங்களால் சொல்ல முடியுமா?
ஈரானில் இருக்கக்கூடியவர் மன்னரா கலிஃபாவா? மன்னரா கலிஃபாவா? அவர் மன்னர். என்ன மாதிரி மன்னர் அவர்? என்ன மாதிரி மன்னர்? பைத்துல் மாலில் இருக்கக்கூடிய உணவை வாங்கக்கூடியவர். பெட்ரோலில் இருக்க வரக்கூடிய வரி பணத்தை தான் குடும்பத்தை எடுத்துக்கிட்டவங்க. ஆமாவா இல்லையா? எதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தப்புகள் நடந்து போய்கிட்டே இருக்கு. இவங்க நல்லவங்களா, அவங்க நல்லவங்களா, ஈரான் நல்லது, ஆப்கானிஸ்தான், இதை சொல்றதுக்கு நம்ம வரல. நாம எதை சொல்ல வரோம் அப்படின்னா, நாம நேரான பாதையை மக்களுக்கு காட்டணும். மாதி அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அல்லாவுக்கு அடிபணிஞ்சு வாழ்வது பற்றி தான் அவங்க பேசுவாங்க. இப்போ நம்ம மாதி அலைஹிஸ்ஸலாம் வராங்களோ வரலையோ, நம்மளுடைய பேச்சு என்ன இருக்கணும் அப்படின்னா, சொல்லு, செயல், பார்வை எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாவை அடிபணிந்து வாழ்வதற்குண்டான எல்லா முயற்சிகளும் நம்ம செய்யணும். இதுதான் இன்னைக்கு மனிதர்கள் செய்ய மாட்டேன்றாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த கேமில் வந்து 2 லெவல் இருக்கும். அதாவது 2 தரப்புவாதிகள் இருப்பாங்க. ஒருத்தர் அடி வாங்கிக்கிட்டே இருப்பான், ஆடியன்ஸாக உட்காந்து நமக்கு எப்படி இருக்கும்? அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு நகல் அடிச்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான்? திடீர்னு ரிப்பீட் அடிச்சோடனே இப்போ டீம் நல்லா இருக்கா, இப்போ ஆக்ரோஷம், இப்படி இருக்கிறோம். நம்ம இப்படி மாறிட்டோம். ஒரு படத்தில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு வில்லனோ சண்டை போட்டுக்கிடும் போது நமக்கு ஒரு ஆக்ரோஷம், அட்ரா இத்தனை நாள் அடி வாங்கினா, அட்ரா. இது இல்லை. குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிமுறை என்ன? ஒரு போருடைய விதிமுறை என்ன? அவனுக்கு தெரியாது, யூதனுக்கு தெரியாது. இல்லை, அவனுக்கு தெரியும், ஆனால் அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். முஸ்லீமுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன விதிமுறை? யார் யாரை அடிக்கூடாது? பிள்ளைகளை, குழந்தைகளை, முதியவர்களை, வயசானவங்களை, பாமர மக்களை, இவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? டச் பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கே போட்டீங்க பாம்பு? எங்கே போட்டீங்க? இது அல்லாவுடைய பார்வையில் இஸ்லாத்தில் இது அனுமதிக்கப்பட்டதா? ஓகேவா? இது அல்லாஹ் உங்களை எல்லாரையும் மன்னிச்சிருவானா? உயிர் கொடுக்கறதுக்கும் உயிர் எடுக்கிறதுக்கு தகுதியானவன் யாரு? அல்லாஹ். நம்ம எதை மறந்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம்? இப்போ எது நடந்தாலும் சப்பை கட்டிக்கிட்டு, அதுக்கு பின்னாடி போய்கிட்டு, இதுக்கு பின்னாடி கை தட்டிக்கிட்டு, விசில் அடிச்சுட்டு, இனி நம்ம ஈரான் வந்துருச்சு, இதுக்கு பின்னாடி மாதி அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க, இனி நமக்கு வெற்றி. எப்படி வெற்றி கிடைக்கும்? உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குடும்பத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு இஸ்லாம்னா என்னன்னு சொல்லுப்பான்னு சொல்லி அந்த குடும்பத்தை கேட்டு பாருங்க. ஒரு குடும்பத்துக்கும் இஸ்லாம்னா என்னன்னே தெரியாது. எப்போது நம்ம வெற்றியாகும்? மாதி அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது உண்மையான மக்கள் அங்கே நிற்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு உண்மையாக சொன்ன மக்கள் நிற்பாங்க. உண்மையாகவே அல்லாஹ்வுக்காக அடிபணிஞ்சு வாழ்ந்த மக்கள் அங்கே நிற்பாங்க. அல்லாஹ்வுக்கு தேவை நம்பர் இல்லை, அல்லாஹ்வுக்கு தேவை கோடி நம்பர் அல்லாஹ்வுக்கு தேவை இல்லை. அல்லாஹ்வுக்கு நிற்கிற அது 10 பேர் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தூய்மையானவர்களாக வேணும். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுத்துருவான். இன்னைக்கு அந்த ஜல்லடை தான் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஜல்லடை என்னன்னு நமக்கு கண்ணு பிடிக்கணும். நாம் அதை விட்டுட்டு, நம்மளுடைய எக்ஸாமை விட்டுட்டு, நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தானே விட்டுட்டு அடுத்தவனுடைய பார்வை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். உங்கள் எக்ஸாமை நீங்கள் எழுதுங்க. ஒரு எக்ஸாம்னு இருந்தால் என்னென்ன எக்ஸாம் வைப்பாங்க? ஸ்கூலில் போனால் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் உட்காருப்பாங்களா? ஓரல் எக்ஸாம் வைப்பாங்க. அப்புறம் வேறு என்ன எக்ஸாம் வைப்பாங்க? ஹோட்டல் எக்ஸாம் வைப்பாங்க. முன்னாடி டெஸ்ட்டு வைப்பாங்க. சின்ன சின்ன டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி நடைமுறை பார்க்கணும். அந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில். இந்த எக்ஸாமில் எப்போ அட்டெண்ட் பண்ண போகிறீங்க? டேரெக்டாக ஜிஹாதில் குச்சிடுறீங்களா? டேரெக்டாக ஷஹீதா? எப்படி ஷஹீதாக முடியும்? முதல்ல ஷஹீதுக்குண்டான படித்தரங்கள் இருக்குது. நிறைய நம்ம வந்து என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும், விட்டு கொடுக்கணும். அல்லாஹ்வுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழணும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை எடுத்துக்கணும். நம்மள்ட்ட எத்தனை விஷயங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குது சொல்லுங்கள்? எது இருக்குது நம்மள்ட்ட? கோவத்தை விட்டு கொடுக்குறோமா? இன்பத்தை விட்டு கொடுக்குறோமா? ஆசையை விட்டு கொடுக்குறோமா? ஆணவத்தை விட்டு கொடுக்குறோமா? பெருமையை விட்டு கொடுக்குறோமா? எதை விட்டு கொடுக்குறோம்? போய் பாருங்கள். பத்ர் போரில் நின்றவங்க இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவங்க. அவங்களுக்கு ஆசை இல்லையா? வாழணும்னு ஆசை இல்லையா? அவங்களுக்கு ஆடம்பரமான ஆடையை போட்டு ஆணவம் காட்டினவங்க கிடையாதா? எப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம்? அவங்க திண்ணை தோழர்கள் எப்படி மாறினாங்க? எப்படி இருந்தாங்க? இவங்களும் எப்படி மாறி போனாங்க? இவர்கள் எல்லாம் உண்மையான இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅத்தியக்கல் யகீன். உங்களுக்கு உண்மையான திட்டமாக ஒன்று வரும் வரை நீங்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருங்கள். இப்படி அல்லாஹ் வாக்கு எப்படி பேசுகிறான்? வஅபுத், உங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அடி பண்ணிங்க. ரப்பக, உங்கள் ரட்சகனுக்கு என்ன பண்ணுங்கள்? அடி பண்ணிங்க. ஹத்தா எது வரைக்கும் தெரியுமா? யஅத்தியக்கல் யகீன், உறுதியாக ஒன்று வரும் வரை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அல்லாஹ்வுக்கு அடி பணிஞ்சு வாழுங்கன்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. எது உறுதியாக வரும்? உறுதியாக எது வரப்போகுது? மரணம் தான் அல்லாஹ் பேசுகிறான். மரணத்தை தான் அல்லாஹ் உறுதின்னு ஒன்று வார்த்தை வச்சு பேசுகிறான். அதை வர வரைக்கும் எனக்கு முழுசாக நீ கட்டுப்பட்டு வாழுன்றான் அல்லாஹ். நம்ம யார் தெரியுமா? கழுவுற மீனில் நழுவுற மீன். நம்ம வட்டியில் இருப்போம், சூதில் இருப்போம், சினிமாவில் இருப்போம், விபச்சாரத்தில் இருப்போம், கோயிலில் இருப்போம், பெத்தராட்டத்தில் இருப்போம், எல்லாத்துலேயும் நம்ம இருப்போம். கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய ஆட்சி இல்லைங்க, கலிஃபா இல்லைங்க.
ஆமாவா இல்லையா? மோசடி, பித்தலாட்டம், பொய் சத்தியம், பொய்யான பார்வை, மோசடி பண்ணுறது, குடும்பத்தில் கலப்படம் ஏற்படுத்தி விட்டுறது, பிரிவினை ஏற்படுத்தி விட்டுறது, சண்டை முட்டி விடுறது, கோல் முட்டி விட்டுறது, ஆணவம், பெருமை, தற்பெருமை, அகம்பாவம் எல்லாத்துலேயும் நம்ம இருப்போம். எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம். இது நம்ம பண்ணுறக்கூடிய இது இன்னைக்கு எல்லா உம்மத்தும் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த நம்மளுடைய எல்லா உம்மத்தை பண்ணுது. நான் சொல்ல வருது புரியுதா உங்களுக்கு? எதை மறந்துட்டோம்? மரணம் என்று ஒன்று ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா, மரணம் எப்படி மறக்கல அப்படின்னா 2 விதமாக இருக்குங்க. மரணம் மரணிப்போன்றது அறிவுக்கு புரியுது, அறிவு புரிஞ்சிருச்சு. ஆப்பிள் கட் பண்ணி வச்சா 2 நாளில் கெட்டு போயிடும் அப்படின்றது அறிவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் 2 நாள் கழிச்சு ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? அது அறிவு சொல்லுதா இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு செயல் சொல்லுதா? அறிவு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிருச்சு கெட்டு போயிடும் அப்படின்னு. 2 நாள் கழிச்சு பசிக்கிறதுல எடுத்து சாப்பிடலாம்ல, ஏன் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? அதுக்கப்புறம் உன் செயலை நீ ஈடுபடுத்துற, உன் செயலை நீ கொண்டு வர, இது சாப்பிடக்கூடாது, பசிச்சாலும் இது சாப்பிடக்கூடாது. ஏன்? கெட்டு போயிருச்சு, ஆல்ரெடி கெட்டு போயிருச்சுன்னு. சரி, அதே மாதிரி தான் மரணம் என்பது எல்லா மனிதருக்கும் தெரியும், மரணிப்போன்றது தெரியும். ஆனால் செயல் அது உறுதிப்படுத்த மாட்டேங்குது. செயல் உறுதிப்படுத்திருச்சு அப்படின்னா நம்மளுடைய சொல், செயல், அங்கீகாரம், பார்வை எல்லாமே எப்படி இருக்கும்? அதை நோக்கி இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? செயல் தான் அல்லாஹ் கேட்குறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எந்த நஷ்டத்தில் இருக்கிறான்? எதுக்குள்ள நஷ்டத்தில் இருக்கிறான்? அவன் சம்பாதிக்கிறது வேஸ்ட்டு, ஓடுறது வேஸ்ட்டு, உழைக்கிறது வேஸ்ட்டு, எல்லாமே என்னது? செயல். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? செயல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த செயலை தான் அல்லாஹ் சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக நீ என்ன பண்ணாலும் எல்லாமே வேஸ்ட்டு பாவா. யார் தெரியுமா நஷ்டவாளி கிடையாது? இன்னல் இன்சான லஃபி குஸ்ர். அவன் என்ன பண்ணுறான்? காலத்தின் மீது சத்தியம், மனிதன் நஷ்டத்தில். இன்னல்லதீன ஆமனு, எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஆமனு, யார் ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத், நல்லறங்கள் செய்கிறார்களோ. இப்போ அல்லாஹ் எதை மென்ஷன் பண்ணுறான்? செயலை செய்யக்கூடியவர்கள் தான் நல்ல மனிதர்கள். அவங்க தான் காலத்தில் என்ன ஆகல? நஷ்டவாளிகளாக மாறல அப்படின்றோம். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது மரணம் என்பது என்னது? மரணிச்சிரும்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் ஏன் நம்ம விதிமுறையில் மாறி இருக்கிறோம் அப்படின்னா செயல் கிடையாது, அதற்குண்டான முகாந்திரம் கிடையாது. இப்போது மரணிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அல்லாஹ் கிட்ட போயிடுவாங்க. அல்லாஹ் கிட்ட போனால் அல்லாஹ் கேட்பான், மறுமையில அல்லாஹ் கேட்பான், கால கம்ல பேஸ்டும் ஃபில் ஆர்லி அதரசினியன், பூமியில் நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்பான். அல்ல என்ன கேட்குறான்? பூமியில் நீங்கள் எவ்வளோ நாள் பாப்பா வாழ்ந்த அப்படின்னு கேட்டால், அப்போ அவங்க எல்லாருமே கோர்ஸாக பேசுவாங்க. காலு அப்படின்னா எல்லாருமே ஒருமித்த கருத்தோட கோர்ஸாக பேசுவோம். நம்மளாம் பேசுவோம் போல அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லா கிட்ட துவா கேளுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க லபேஸ்னா யோமன் அவுபால யோம், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளில் பாதி நம்ம இருந்திருப்போம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். உலகத்தில் சில ரீல்ஸ்லாம் வரும், பிரச்சனையை ஏன்பா நீ கிட்ட வச்சு பார்த்தா அவனுக்கு என்னது பெருசாக தெரியும், அதை தள்ளி வச்சு தூரமாக வச்சுக்காது, அது சின்னதாக தெரியும் அப்படின்னா. இதே ஃபார்முலாவை தான் எல்லாம் மேலே வச்சு பேசுகிறோம். நம்ம உலகத்தில் எதுக்காண்டி ஓடி இருக்கோம்? பசங்களை படிக்க வைக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், 4 பேருக்கு மத்தியில் கௌரவமாக இருக்கணும். இதில் எல்லாத்துலேயுமே எங்கே இப்போ சுற்றி பார்த்தாலும் அல்லா இருக்க மாட்டாங்க. அங்கே அல்லா இருக்க மாட்டான். மரணத்திற்காக வேண்டி தயாரிப்பு இருந்திருக்காது, மறுமை நாளை உண்மைப்படுத்துறதுக்காண்டி தயாரிப்பு இருந்திருக்காது, இஸ்லாத்தில் எந்த நாட்டுன்ற ஒரு தயாரிப்பு அதில் இருக்காது. அதில் என்ன இருக்கும்? முழுக்க சொந்த வாழ்க்கை இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் அல்லா அங்கே போய் பேசுகிறான். உலகத்தில் நீ இப்படி இருந்த, எப்படி இருந்த ஆடம்பரமா இயற்கையிலேயே அப்படியே வாழ்ந்துடும், அப்படியே நித்திய ஜீவனாகவே வாழ்ந்துருவ போலன்ற மாதிரி நீ இருந்த. ஆனால் நான் இப்போ இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன் உன்ட்ட? என்ன கேட்டேன்ல, அல்ல என்ன கேட்குறான்? நீங்கள் உலகத்தை எவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க அப்படின்னா, அப்போ அவங்க எல்லாருமே மேலே இருந்து கீழே பார்ப்பாங்க. மேலே போயிட்டாங்க, நம்ம எல்லாரும் மேலே போயிட்டோம். மேலே இருந்து நம்ம பூமியை பார்த்தா, பூமியுடைய அங்கே உள்ள காலத்துடைய அந்த சக்கரத்துடைய அளவுகள் வேறு டைமென்ஷன். அது அந்த டைமென்ஷன்லேருந்து இந்த டைமென்ஷன் பார்த்தா ரொம்ப அற்பமாக தெரியும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியும்? ரொம்ப அற்பமாக தெரியும். அப்போ மனுஷன் கற்றுருவானா, என்ன சொல்லுவானா, இவ்வளோ அற்பமான வாழ்க்கையில் கொடுத்த லிமிட்டே எனக்கு என்னது? இப்போ நம்மளுக்குலாம் ஒரு கொசுவோடைய வாழ்க்கையை பார்த்தா எப்படி தெரியும்? கொசுவோடைய வாழ்க்கை எவ்வளோ மணி நேரம் சொல்லுங்கள்? கொசுவோடைய வாழ்க்கை எவ்வளோ? ஒரு நாள் தான். அது ஒரு நாள்லேயே அது குட்டி போட்டுடணும், அதை ஈண்டெடுத்துடணும், குழந்தைய வளர்த்துடணும், சாப்பிட்றணும், ரத்தத்தை உறிஞ்சிடணும், வயசாயிடணும், செத்தும் போயிடணும். நீங்கள் அடிக்கிறீங்களோ அடிக்கலையோ அதுக்குள்ளே அது குட்டி போட்டு அடுத்த ஜென்ரேஷனை கொடுத்துட்டு செத்து போயிருது. இப்போ நம்மளுடைய பார்வை கொசு எப்படி? இதில் போய் நீ தூண்டு வாழ்க்கையில் போய் ஏம்மா நீ இப்படி அடம் பிடிச்சி சொல் பேச்சு கேட்காம நீ பாட்டுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சு வாழ்ந்துட்டு போறியா? நம்ம இவ்வளோ மட்டமாக பேசுவோம். இதை விட அற்பமான இவங்களுக்காவது 1 மணி நேரம், அதாவது ஒரு நாள், நம்மளுக்கு அதை விட அல்லா சொல்கிறான். அவங்க சொல்லுவாங்களாம், காலூல பேசினா யோமன் அவுபாத யோம், காலூல பேசினா யோமன் அவுபாத யோமின் ஃபசாலில் ஆதீன். ஒரு நாள் அல்லல ஒரு நாளில் குறைவாக நம்ம வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது
அப்போ அல்லாஹ் சொல்லுவானா கால இல்ல பிஸ்தும் இல்லா கலீல், அதை விட அற்பமானது. ஒரு நாளில் அரை பாதி கூட இல்லை, மைக்ரோ செகண்டில் பேசுகிறான். நம்மளுக்குலாம் எவ்வளோ 10 நிமிஷம் தான் அல்லாவுடைய பார்வையில். 60 வருஷம் வாழ்கிறாங்கன்னா அல்லாவுடைய பார்வையில் எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் உனக்கு எவ்வளோ ஆக்ரோஷம், எவ்வளோ கௌரவம், எவ்வளோ ஆணவம், எவ்வளோ பொய், எவ்வளோ மாறுதல். சைத்தான ஒரு முறை தான் அல்லாவை மறுத்தான். நம்ம எத்தனை முறை மறுத்துக்கிட்டு இருக்கோம்? எந்தெந்த செயலில் மறுக்கிறோம் அல்லாவை? எந்தெந்த விஷயங்கள் அல்லாவை மறுக்கிறோம்? எதை சுதாரிச்சுக்கிட்டா இதெல்லாம் விட்டுருப்போம்? எதை சுதாரிச்சா? மரணத்தை நினைவுபடுத்தி இருந்தோம்னா எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருப்போம், விட்டுருப்போம். ஆனால் மரணம் நமக்கு என்ன மாட்டேங்குது? நமக்கு ரியலைஸ் ஆகவே மாட்டேங்குது. அல்ல நம்மளை பார்த்து கேட்பான், ஏன்பா அந்த 250 பேரை நான் உன் கண்ணு முன்னாடி உனக்கு சாவடிச்சேனே, இறந்து போயிட்டாங்களே, அவங்க எல்லாருமே மரணத்தை பார்த்துருப்பாங்களே, அவங்கெல்லாம் என்கிட்ட கதற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு முறை எனக்கு உலகத்தில் அனுப்பிக்கிறேன், என்ன மாதிரி ஒரு நல்லவனை நீ உலகத்தில் பார்த்துருக்க மாட்டேன், என்ன மாதிரி ஒரு நல்லவனை நீ உலகத்தில் பார்க்க மாட்டேன், அந்தளவுக்கு நல்லவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் பொழுது அல்ல அதுக்கு நான் கவுண்டர் கொடுக்குறான். நீ சொல்கிறதெல்லாம் போய், இனி இவனுக்கு அவகாசமும் கிடையாது, எதுவும் கிடையாது, இவனை தூக்கி நரகத்தில் போடுங்க நல்லா சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? ஆனால் நம்மளாம் இது எல்லாத்தையுமே புறக்கணித்து வாழ்றோம். எதை புறக்கணிக்கிறோம்? அல்லாஹ்வை முதல்ல புறக்கணிக்கிறோம். ரெண்டாவது ரசூலை புறக்கணிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய ஒன்று கூட நம்ம செயல்படலை, பேர் மட்டும்தான் தாங்கியிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய என்னென்ன பேர் இருக்கோ எல்லா பேருமே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். என்னென்ன பேர் வச்சுருக்கிறோம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு 100 பேர் இருக்கா? பேரை மட்டும்தான் வச்சுருக்கோமே தவிர அவருடைய எந்த பண்பும் நம்மள்ட்ட இல்லை. ரசூலையும் மறுத்துடும். மூணாவது எதை மறுக்கிறோம்? வேதத்தை மறுக்கிறோம். மலக்குமார்கள் நம்ம யாருமே பொய்ப்பிக்கல. மலக்குமார்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஜிப்ரீல் சைனிந்து நம்ப மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இல்லை அவருக்கு அற்புதம் கிடையாது, வர மாட்டார், இறங்க மாட்டா சொல்கிறோமா? இல்லை. கையில் இருக்கிறது என்னது? உங்கள் கையில் வேதத்தை மறுக்கிறோம். நாலாவது எதை மறுக்கிறீங்க? விதியெல்லாம் இருக்குது, விதியெல்லாம் நம்புறீங்க. எதை மறுக்கிறீங்க? மறுமை நாளை உண்மைப்படுத்துறது என்ன பண்ணுறீங்க? மறுக்கிறீங்க. இந்த 4 விஷயத்தையும் எதெல்லாம் உண்மைப்படுத்திக்கிறீங்க? மீது 2 விதியும் மலக்குமார்களையும் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, டச் பண்ணுறதில்ல. ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா திடீர்னு குழந்தை இருந்து போச்சுன்னா விதியாக போயிடுச்சுப்பா, இன்னாலில் என்னாச்சுன்னு கூட போயிடுறீங்க. ஆனால் உண்மையிலேயே மறுத்து இருக்கக்கூடிய செயல்கள் எது? 4 விஷயங்களை தினமும் மறுக்கிறீங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணும், ஆனால் கட்டுப்பட்டு வாழ மாட்டோம்னு சொல்லிட்டு சுயநலமாக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை உண்மைப்படுத்தணும், அந்த மார்க்கத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மார்க்கத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னது? வேதத்தை சொல் பேச்சுக்கு என்ன பண்ணணும்? சிலபஸாக வச்சு அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களையும் அதில் இருக்கக்கூடிய உபதேசங்களையும் வாழ்க்கை நிறையா கொண்டு வரணும், அமல்படுத்தணும். குரானையும் என்ன பண்ணுறோம்? தூக்கி போட்டுறோம். மறுமை நாள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஞாபகப்படுத்தி திருந்திடணும். ஆனால் நாளையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? போய் பிச்சுக்கிட்டு இருக்கோம், மறுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒன்று மறுத்தாலே நம்ம யார் கிடையாது? முஸ்லீம் கிடையாது, முமின் கிடையாது. அப்போ நம்ம நானும் மறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த வகையில் சேர்றது? எந்த வகையில் நம்ம இப்போ சொல்லுங்க. இப்போது அந்த அந்த இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு வந்து பாம்பு இருந்துச்சுல, நடுவில் ஒருத்தர் ஜோடான்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் முனாஃபிக்கா இல்லை முழு உம்மத்தும் முனாஃபிக்கா இருக்கா? அவன் புற சொல்கிறது மட்டும் ஈஸியாக சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அவன் எப்படி வழி கொடுக்கலாம்? இன்னொன்று என்ன சொல்லுவோம்? மீதி இருக்கக்கூடிய 55 நாடு ஏன் சும்மா இருக்குது? அவங்களுக்கு குரல் கொடுக்கலாம்ல. யாருமே இன்னைக்கு உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுவதே கிடையாது. சுயநலமான ஒரு மார்க்கத்தை வச்சுருக்கிறோம். எப்படி வந்து கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் யூத சகோதரர்களுக்கும் அவங்க வந்து மார்க்கத்திற்கு, அதாவது அவங்களுக்கு கஷ்டமான வசனங்களை தான் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல வசனங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்களோ, அதே ஃபார்மேட்டை நம்மளும் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கு கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. உழுவுறது கஷ்டம் கிடையாது, நோன்பு வைக்கிறது கஷ்டம் கிடையாது, ஜக்காத்தையும் நம்ம அது அந்த தகுதிக்கே போகல, அதனால் அதுவும் நமக்கு இல்லை. ஹஜ்ஜு அந்த தகுதிக்கு நம்ம போகல, அதுவும் நம்ம இல்லை. ஒரு வேற என்ன இருக்குது? தொழுறு இது வேற என்ன இருக்குது உங்களுக்கு கஷ்டம்? சபரில் இங்கே யார் பண்ணுறாங்க? சபர் எதுவுமே இங்கே இல்லை. அப்போ எது நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அப்போ மரணம்னு ஒன்று நினைவு வந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க சுதாரிப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக பயப்படுவாங்க. அப்போ அல்லாஹ் அதுதான் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. நாம் என்ன பண்ணோம்? முதல்ல படித்தது எதை? மௌத்தை தான் ரிவர்ஸில் படித்தாங்க. நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம அடைய போகிறது எது? மவுத். ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கேன்? வாழ்க்கையை படைச்சி வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களில் யார் நல்லவர்கள் செயல்களால் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களுடைய செயல்களால் யார் நல்லவங்க கெட்டவங்க என்று தீர்மானிப்பதற்காக வேண்டி முதல்ல நான் மரணத்தை தான் விதித்தேன். இங்கேருந்து என்னுடைய பையனும் திருச்சிக்கு போகணும் அப்படின்னா திருச்சியோட தூரம் எவ்வளோ? இங்கேருந்து சென்னைக்கு திருச்சிக்கு 300 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர். இதோடைய ட்ராவலிங் டைம் எவ்வளோ வரும்? சைக்கிளில் போனால் ஒரு ட்ராவல், பைக்கில் போனால் ஒரு ட்ராவல், ஒரு பஸ்ஸில் போனால் ஒரு ட்ராவல், காரில் போனால் ஒரு ட்ராவல், ஃப்ளைட்டில் போனால் ஒரு ட்ராவல். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க, எவ்வளோ நேரத்தில் போய் இறங்கிடுவீங்க?
அது போய் 20 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் போய் இறங்கிடுவீங்க. 10 நிமிஷத்தில் போய் இறங்கிடுவீங்க. 10 நிமிஷத்தில் ஒருத்த வந்து உங்களை வந்து என்ன பண்ணுறான், உங்களை வந்து சீண்டி பார்க்குறான். பஸ்ஸில் பயணத்தில் இருக்கிறீங்க, உங்களை வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், சிங்கமாக ஒருத்தன் திட்டுறான், இல்லை வந்து உங்கள் பொருளை அபகரிக்கிறான், இல்லை அங்கே ஒரு 2 பேர் வந்து ஒரு 2 பேருடைய பொருளை வந்து ஒருத்தர் திருடிட்டு போகிறான். சரிங்களா? இங்கே நின்றுட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பீங்களா, விட்டு கொடுத்துட்டு போய் அதை பண்ணிட்டு இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வர பிரச்சனையை நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், நீங்கள் சீட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, உங்களை தாண்டி ஒருத்தன் துப்புறான், எச்சம் வந்து மேலே படுது. இது இப்போ நீங்கள் நினச்சா பிரச்சனையும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, 10 நிமிஷத்தில் போய் இறங்க போகிறேன், இந்த இடத்துல எனக்கு எது கௌரவம், வெட்டு கௌரவம் மாதிரி அது இதெல்லாம் அவன் யாரோ ஒருத்தன் நம்ம பாட்டுக்கு வழி விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இன்னொன்று என்ன நடக்கும், ஒருத்தன் வந்து ஒரு பொருளை திருடுறான், ஏதோ பண்ணுறான், இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறான், ஏதோ பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது கேட்பீங்களா இல்லையா? அவனை பிடிச்சி கொடுப்பீங்களா இல்லையா? காவல்துறை இருக்கும், எல்லாமே இருக்கும். அவனை தப்பு பண்ணான்னு சொல்லுவீங்களா இல்லையா? 10 நிமிஷத்தில் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஏன் பண்ணுறீங்க? ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அதையே இந்த வாழ்க்கையை ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், வாழ்க்கையை போய் பேசிட்டோம், மரணத்தை உண்மைப்படுத்திக்கிட்டோம். மரணத்தை உண்மைப்படுத்துறேன்னு அது மரணமே இல்லை, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி நினைப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் மரணிச்சிருவேன் அப்படின்னு எனக்கு ஒரு தோணிருச்சு அப்படின்னா, அல்லாஹ் என்கிட்ட இந்த திருட்டை பற்றி கேட்பானே, இந்த பொய்யை பற்றி கேட்பானே, இந்த குழப்பத்தை பற்றி கேட்பானே, இந்த அநியாயத்தை பற்றி கேட்பானே, இந்த அநீதியை பற்றி கேட்பானே, இந்த குழப்பத்தை பற்றி கேட்பானன்ற வந்து நம்மளுக்கு தோணிச்சு அப்படின்னா, நாம இங்கே சும்மா உட்காருவோமா? ஏன் வாழ்க்கை 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் போய் இறங்க போகிறேன், இங்கே எனக்கு எதுக்கு வாழ்க்கை, எனக்கு எதுக்கு வீடு, எனக்கு எதுக்கு வெட்டு கௌரவம், நான் எதுக்கு இங்கே சேகரிக்கணும், எதுக்கு சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், அங்கே கேட்கணுமா இல்லையா? நான் சொல்கிறது தனிநபராக யோசிச்சது பெருசாக தெரியும் உங்களுக்கு. இது உம்மத்தான் நினச்சா, இதே கொள்கையை ஒரு உம்மத்தான் நினைச்சா அவ்வளோ பெரிய பிரச்சனையை 10 நிமிஷத்தில் முடிக்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஒரு அமெரிக்காவுக்கு ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா என்ன பண்ண எல்லா நாட்டையும் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு உண்மைத்தான் இந்த சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்கன்னா அந்த பிரச்சனை நிற்குமா நிற்காதா, போர் அடங்குமா அடங்காதா, யாஜூஜ் மாஜூஜ் ஒழிக்கப்படுமா ஒழிக்கப்படாதா, இதெல்லாம் மாதி இஸ்லாம் வந்து தான் ஒழிக்கணுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தான் ஒழிக்கணுமா? அதுக்கு முன்னாடி உங்களை நம்மளால் உயிர் கொடுக்க முடியாதா, சொல்ல முடியாதா, உண்மைப்படுத்த முடியாதா? ஏன்னா எப்படி யூதர்களுக்கும் அந்த கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் குரான் வச்சா உண்மைப்படுத்த தெரியலையோ, நமக்கு குரான் வந்து என்ன பண்ணலை, உண்மைப்படுத்த தெரியல. நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், மரணத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். மரணத்தை நேசிக்கிறதுனா என்னது? மரணத்தை நேசிக்கிறதுனா என்னது? அது வராதுன்ற அளவுக்கு நம்ம நேசிக்கிட்டு இருக்கோம். மரணத்தை அப்படி நேசிக்கிறது கூடாது. அல்லாஹ் நாளை மறுமை நாளில் எப்படி வாழ்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் இங்கே நடந்து பாடம். எப்படி வாழ்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அல்லாஹ் நடந்து பாடம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியக்கூடியவன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? உள்ளத்தில் இருக்கிறத அறியக்கூடியவன். உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையிலையும் நான் அல்லாஹ்வை பார்க்கணும், நான் அல்லாஹ்வை சந்திக்கணும், நான் அல்லாஹ்வை ஆதரவு வச்சு வாழணும் அப்படின்ற மாதிரியே நீங்கள் நினச்சி வாழ்ந்தீங்க அப்படின்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வும் அவர்களை சந்திக்க ஆசைப்படுறான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? யார் யாரெல்லாம் அல்லாஹ் சொல்கிறத அல்லாஹ்வை சந்திக்கிறத ஆசைப்படலையோ, அல்லாஹ் சொல்கிற பற்றி கேட்கலையோ, யார் இவங்களாம் இல்லையோ, அல்லாஹ்வும் நாளைக்கு என்ன பண்ண மாட்டான், மறுமை நாளில் அவங்கள சந்திக்க மாட்டான், ஆசைப்பட மாட்டான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை முறை அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுறீங்க? எத்தனை முறை ஆசை வரும்? என் அல்லாஹ்வை நான் பார்க்கணும், என் அல்லாஹ்வை நான் சந்திக்கணும், என் அல்லாஹ் கிட்ட முன்னாடி நிற்கும் பொழுது எல்லாம் என் பேரை சொல்லி எனக்கு கூப்பிடணும். கூப்பிடுவானா இல்லையா? அங்கே எல்லாம் ஒவ்வொரு அடியானையும் அவங்க பேர், அவங்க அப்பாவுடைய பேரை வச்சு கூப்பிடுவானா இல்லையா? கூப்பிடுவானா இல்லையா? அப்போ அந்த மாதிரி பேரில் என் பேரையும் சொல்லி கூப்பிடணும் நம்ம நினைக்கிறோமா நினைக்கலையா? நினைக்கல. நினச்சிருந்தாங்கன்னா இந்த உம்மத்து இன்னைக்கு இந்த தவறுகள் நடக்குமா? இன்னைக்கு இதெல்லாம் நடக்குமா? இந்த பிரச்சனைகள் இந்த இதெல்லாம் நடக்குமா? ஏங்க உங்களுக்கு முன்னாடி இப்போ போச்சுங்க, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய கதாநாயகன் யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க எவ்வளோ பெரிய ஒரு போராளி, எப்படிப்பட்ட போராளி அவர். அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த வில்லனுடைய பேர் என்ன? நம்ரூத். நம்ரூத் யாருடைய வம்சாவளியில் வரக்கூடியவன்? நூ நபியுடைய ஒரு வம்சாவளியில் வரக்கூடியவன் தான் நம்ரூத். அந்த வம்சாவளியில் வந்தவன் என்ன ஆகிட்டான் அப்படின்னா மிகப்பெரிய ஆணவம், மிகப்பெரிய தற்பெருமை, தான் தான் ரப்புன்ற அளவுக்கு உயர்ந்து உட்காந்துட்டான். 400 வருஷம் அடக்குமுறை ஆட்சி நடந்தது. ஒரு நாள் கனவுல தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது பகலில் ஒரு நட்சத்திரம் தெரியும். எப்படி? பகலில் நட்சத்திரம் தெரியுமா? ஆனால் பகலில் ஒரு நட்சத்திரம் தெரியுது. அந்த நட்சத்திரம் என்ன ஆகுது அப்படின்னா சூரியன் ஒளியை மறைச்சிது. எப்படி? ஃபிரோனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஃபிரோனுக்கு என்ன கனவு வந்துச்சு? அவனும் ஒரு கனவு பார்த்தான், ஃபிரோனும் ஒரு கனவு பார்த்தான். அந்த மாதிரியே நம்ரூத் ஒரு கனவு பார்த்தான். என்ன கனவு பார்த்தான்? ஒரு குழந்தை எழுந்திரிக்கும், அதாவது ஒரு நட்சத்திரம் வருது. அந்த நட்சத்திரம் என்ன ஆகுது? சூரியனுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணிடுது? மறைச்சிருது. அப்போ அவனுக்கு வந்து அந்த குழப்பத்திலேயே இருக்கிறான். எழுந்திரிச்சு என்ன பண்ணுறான்? அவனுக்கு குறி சொல்லக்கூடியவங்க அந்த இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு சூனியக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய வம்சத்தில், அதாவது இப்போ நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த பகுதியில் ஒரு குழந்தை பிறக்க போது அந்த குழந்தை மூலியமாக உங்கள் ஆட்சி என்ன ஆக போகுது?
அஸ்தமமாக போகுது, அஸ்தமம்னா முடிய போகுது அப்படின்னு அவன் சொன்ன உடனே பயந்துடுறான். பயந்த உடனே கிட்டத்தட்ட குழந்தைகளை பயங்கரமாக கொலை பண்ணியிருக்கான். யார்? நம்ரூத். எதுக்காக வேண்டி? அவன் ஆட்சி போகக்கூடாது, அவன் நிலைச்சு வாழணும், அவன் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காண்டி அவன் என்ன பண்ணான், இந்த மாதிரி சூட்சமாக போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருக்கு ஒரு சக்தியை கொடுத்து அவங்க தனிமையில் போய் அந்த குழந்தையை ஈன்றெடுத்து அந்த குழந்தை தனிமையிலே உட்காந்து வளர்ந்து அந்த குழந்தைக்கு அல்ல நிறைய அற்புதங்களை சின்ன வயசுலேயே கொடுத்துருக்குறான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பால் குடித்தாங்களோ, எதில் குடித்தாங்க? அவங்க அம்மாக்கிட்டே குடித்தாங்க. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரல்லே குடிச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க? விரல் சூப்பியே குடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வந்து கீழே வந்தாங்கன்னா யார் பிடிச்சிப்பாங்க? அந்த சிப்பாயிங்க பிடிச்சிப்பாங்க, கொண்டுருவாங்கன்றதுக்காண்டி மலையிலேயே இருந்து வளர்க்கப்பட்டவங்க யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுவும் அவங்களோட வளர்ச்சி எப்படின்னா அசுர வளர்ச்சி, சீக்கிரமாக வளருவாங்க. அதாவது 10 வயசில் இருக்கக்கூடிய சிந்தனைலாம் யார் எந்த வயசில் இருக்கும்? 3 வயசுலேயே இருக்கும், 3 வயசில் 5 வயசில் இருக்கும். 10 வயசு குழந்தை 20 வயசு மாதிரி சிந்திக்கும். அந்த மாதிரி அசுர வளர்ச்சியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தாங்க. வளர்ந்துட்டு தான் மிகப்பெரிய அற்புதங்களை அவங்க செஞ்சு காமிச்சாங்க. புரியுதுங்களா? நெருப்புலேயே தூக்கி போட்டு நெருப்புலேயே புசுக்க முடியாமல் வெளியே வந்ததுக்கு பிறகு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு வந்து 1-to-1 வாக்குவாதத்தில் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சிலை என்ன பண்ணிட்டான், உடச்சிட்டான் அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னோன்னே அவன் நெருப்பை வச்சு தூக்கி போட்டுருங்கன்ட்டான், பார்க்க கூட இல்லாமல். அதுக்கப்புறம் நெருப்பில் போட்டு உயிரோடு வெளியே வரான்னு தெரிஞ்சவொன்னே தான் அவனுக்கே புரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றப்ப புரிஞ்சுட்டு 1-to-1 வாக்குவாதம் பண்ணுறான். இப்போ தான் கேட்குறான், என்ன உன் ரப்புக்கிட்ட என்ன இருக்குது ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்கும்போது தான் என்ன சொல்கிறார் அவர், என்னுடைய அல்லாஹ் உயிர் கொடுக்குறவன் உயிர் எடுக்கிறவன் அப்படின்னு அவர் புரிய வைக்கிறார். அப்போ அவன் 2 கைதிகளை கூட்டு வந்து தூக்கு தண்டனை உள்ள 2 கைதியை கூட்டு என்ன பண்ணுறான், ஒருத்தனுக்கு விடுதலை கொடுக்குறான், ஒருத்தனை தண்டிக்கிறான். நான் அதான பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாரு, புரிய வைக்கிறார். என்ன சொல்கிறாரு, யா அல்லாஹ் கிழக்குலேருந்து உதிக்கிறத உன்னால் மேற்குலேருந்து உதிக்க வைன்னு சொல்லும்போது வாயை அடைச்சி போயிடறான். அப்போ அவனால் முடியல, பதில் பேச முடியல. அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உலகத்திலே ரேஷன் யார் தருவான் அப்படின்னா அவன் தான் தருவான் ரேஷனு. அதாவது அந்த ஊருக்கு யார் ரேஷன் கொடுப்பா, அவன் தான் ரேஷன் தரணும், அவங்ககிட்ட தான் வாங்கணும், எல்லாம் பண்ணணும். எல்லா வீட்டுக்கும் ரேஷன் போகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு ரேஷன் போகுது. ரேஷன் போகும்போது கேட்குறாங்க, நீங்கள் யார் கட்டுப்படுறீங்க, எங்கள் மன்னர் கட்டுப்படுறீங்களா யாருக்கு அப்படின்னா மக்கள்லாம் சொல்கிறாங்க. மக்களோட வீட்டுலாம் போகும்போது நாங்கள் நம்ம நம்ரூத்துக்கு என்ன பண்ணுறோம், கட்டுப்படுறோம், அவர் தான் ரப்பு, அவர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சஜா செய்கிறாங்க. சஜா மீன்ஸ் ஒத்துக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வை தவிர யாருக்கு நான் பண்ண மாட்டேன்னு அவங்க உறுதியாக நின்று பேசுகிறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு ரேஷன் போகலை. சாரா அம்மையார் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்ரோஷமாக வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. போனால் யாருமே அவங்களுக்கு எந்த பொருள் கூட தர மாட்டேங்கிறாங்க. ஊரை விட்டு ஒதுக்குறதுனா தெரியுமா, ஊரை விட்டு ஒதுக்குறதுனா என்னன்னு தெரியுமா, இவங்களுக்கு நடந்துச்சு. ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. இவங்கள்ட்ட யாரும் அந்த நாட்டாம படத்தில் சொல்லுவாங்க, யாரும் இவங்கள்ட்ட புழங்கக்கூடாதுன்னு. என்னது சொல்லுவாங்கல்ல, அதாவது கொடுக்கல் வாங்கல் கூட வச்சுக்க மாட்டாங்க, உதவி கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஊரை விட்டு ஒதுக்குறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி ஆகிட்டாங்க. காய்கறி போய் ஏதாவது வாங்கினா கூட சந்தைக்கு போனால் கூட எவனை தர மாட்டேங்கிறான். மனம் உடைச்சலாகி மனம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பையை எடுத்துக்கிட்டு வெறும் மண்ணு தூக்கி பையில் போட்டுக்கிட்டு சும்மா இது வாங்கின மாதிரி பாவனை காமிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. யார்கிட்ட? சாராமையார்கிட்ட வராங்க. மண் எடுத்துகிட்டு வராங்க. மண் எடுத்து வச்சுட்டு அவங்களால உண்மை பண்ண முடியல. மனைவி பசியோடு உட்காந்துருக்குறாங்க. என்ன சொல்கிறது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. சாராமையாரோட குடும்பம் நல்ல குடும்பம். நம்ம கணவனோட பேச்சு கேட்டு அவங்களுக்கு உறுதி பண்ணி அவனை பண்ணிட்டாங்க. குடும்பத்தையும் ஒதுக்கிட்டு போய் அங்கே உட்காந்துட்டாங்க. அப்போ அங்கே இருக்கும்பொழுது 2 பையிலையும் மண் தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வீட்டில் போய் என்ன பண்ணிடுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கிடுறாங்க, கலைப்பில் போய் தூங்கிடுறாங்க. ஆனால் சாரா அம்மையார் வீட்டிலேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து கணவன் ஏதோ 2 பை வச்சிருக்கிறாங்க, வாங்கி 2 போல சொல்லிட்டு நேராக வந்து 2 பை எடுக்கிறாங்க. 2 பையிலும் ஃப்ரூட்ஸு காய்கறிகள் எல்லாமே இருக்குது. மனைவி கிட்ட சொல்ல முடியலன்ற ஒரு ஆக்ரோஷத்தில் கவலையில் என்ன பண்ணிடுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கிடுறாங்க. போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு முழிப்புல ஏந்திரிச்சு உட்காடுறாங்க. என்ன நினைக்குமோ, என்ன சொல்லுவாங்களோ, என் மனைவி என்ன சொல்லுமோன்னு தெரியலையே அப்படின்னு ஏஞ்சி வைக்கிறாங்க. ஏந்திரிச்சா வகை வகையாக சமைச்சு வச்சுருக்கிறாங்க. யார்? சாரா அம்மையார். கோழியிலேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சு வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்றாங்க. எப்படி இருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலே, எப்படி இருக்கும் அந்த காட்சி, எப்படி இருக்கும், எப்படி உதவி செஞ்சுருக்கான் பாருங்க அல்லா. இப்போ சொல்லுங்கள், அந்த குழந்தை அவர் அறுக்கிறதுக்கு போவாரா போக மாட்டாரா? அல்லாஹ் சொன்ன அந்த பொண்டாட்டியை கொண்டு போய் விடுவாரா விட மாட்டாரா? என்ன விட அல்லாஹ்வுக்கு என் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்க தெரியும்னு நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? என்னுடைய வாழ்வும் என் மரணமும் என் நேர்ச்சியும் அடிப்பது எல்லாம் என் அல்லாஹ்வுக்கு சமர்ப்பணம் சொன்னார்ல. எதுக்கு சொன்னார்? இப்போ சொல்லுங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுவாரா இல்லையா? அவர் மௌத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தாரா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களா இல்லையா? எனக்கு எப்போ மரண செய்தி வரும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்களா இல்லையா? சஹாபாக்கள் தான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆயுள் நீண்டிக்கிட்டே போகுது, அல்லாஹ் நீங்க இந்த உலகத்துல எல்லாமே கொடுத்துருவானோ, மரணமே நாள் உண்மை கொடுக்க மாட்டானோ இன்னும் பயனாங்களா இல்லையா? இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பொருளாதாரம் பெருக்கினாலும், பொருளாதாரம் என்ன ஆனாலும், ஏதாவது வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தினாலும், ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாம் எது இருந்தாலும் என்னது அல்லாஹ் கொடுக்குறான். இப்படியே போயிட்டு இருக்கிறோமே. இப்போ எப்போதான் இந்த பணியை பண்ணுவோம்?
இந்த செயல் எப்போ பண்ணுவோம்? அப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பிறகு நம்ரூத் என்ன பண்ணுறான், 400 வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவன் ஆட்சியில் இருந்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருந்திருக்கான். கிட்டத்தட்ட சொல்கிறாங்க 1 வருஷத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் பொழுது அந்த 1 வருஷத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறான், பிறந்த குழந்தையெல்லாம் அறுத்துருக்கிறான். அப்படிப்பட்ட அட்டூழியம் பண்ணி அந்த 400 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆணவமோ அவனுடைய தற்பெருமையும் குறையல. ஆணவம் கொண்டான், பெருமை கொண்டான். அல்லாஹ் யார் பார்த்துடலாம், சண்டை போகிறதுக்கு வரான். யார்கிட்ட? அல்லாஹ் கிட்ட சண்டை போகிறதுக்கு படையெல்லாம் திரட்டிட்டான். ஃபுல் படையை திரட்டிட்டான். சண்டை போகிறது யார்கிட்ட? அல்லாஹ் கிட்ட, மக்கள்கிட்ட இல்லை. உலகத்தில் யார்கிட்ட வில்லன் இல்லை, நான் அல்லாஹ் கிட்டே சண்டை போய் எவன்டா அல்லாஹ் கூப்பிடுறா சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட சண்டை போட்டு போகிறான். படையெல்லாம் திரட்டிட்டு பக்கா பலத்தோடு நிற்கிறான். அல்லாஹ் அவனுக்கு அனுப்புறது என்ன தெரியுமா? ஒரே ஒரு கொசு படை தான் அனுப்புகிறான். அவ்வளோ அல்லாஹ் அவனை அவமானப்படுத்தலாம். அந்த கொசு எப்படிப்பட்ட கொசு அப்படின்னா, நமக்கு கடித்த கொசு ரத்தம் தான் எடுக்கும். அந்த கொசு கடிச்சுன்னா சதியை எடுத்துரும். அந்த கொசு கடிச்சதுன்னா சதையை தின்றும். ரத்தத்தோடு சேர்ந்து என்ன பண்ணி சதையை உறிஞ்சி ஸ்டாப் போட்டு உரிக்கிற மாதிரி உறிஞ்சி எடுத்துரும். ஒரே ஒரு கொசு படை தான் அனுப்புனான். அந்த படம் ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிட்டான்ல. மறுநாள் பார்க்குறாங்க எல்லாருமே எலும்பு தோலமாக கிடந்தாங்க. ஒருத்தன் கூட உயிரோடு இல்லை. அதில் ஒரே ஒரு கொசுவா மூக்கில் போயிடுச்சு. மூக்கில் போய் பின்னாடி பக்கம் போய் இந்த இடத்துல உட்காந்துருச்சு, தலைக்கு பின்னாடி. எப்பெல்லாம் ஆணவத்திலையோ அகம்பாவத்திலையும் திமிரில் பேசுவானோ அப்போல்லாம் அந்த கொசு கடிக்கும். அப்போ அவனுக்கு மருந்து என்ன தெரியுமா? செருப்பால் அடிக்கணும். மருந்து அவனுக்கு என்னன்னா 2 சிப்பாய் வச்சிருப்பாங்க. எப்படி அவனுக்கு இப்படி ஆட்டிகிட்டு இருப்பாங்கல்ல, அவனுக்கு அது 2 ஆட்டக்கிறதுக்கு தேவையில்லை. செருப்பால் வச்சு ஒரு 2 அடி அடித்தா என்ன பண்ணுவான்? சரியாயிரும். அந்த கொசுக்கடி நின்றும். போய் பேசலை. செருப்பு இன்னொன்று வந்து இரும்பாலான ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்கும். இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம இமாம்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அவனுக்கு மௌத்தே தரலைங்க. எப்படி 400 வருஷம் ஆக்ரோஷம் அகம்பாவத்தில் இருந்தானோ அதே மாதிரி 400 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறான். கொசு உள்ளே போய் 400 வருஷம் உள்ளே இருந்தான். அந்த தண்டனையிலே இருந்தான். அசரக்கூடாது, அசையக்கூடாது. அதாவது ஆணவத்தில் யாராவது திமுறா வந்து எனக்கு சஜா செய்யுங்க மாதிரி சொன்னால் கொசு கடிக்கும். என்ன ஆகும்? அடிங்கன்னுவா, செருப்பாலே அடிப்பாங்க. அவனை அடித்தா நிம்மதியாகிடுவான். அப்படியே நிற்கும். அவனுக்கு அடிக்கும். அதே மாதிரி அந்த இரும்பு வச்சு மண்டையில் அடிப்பாங்க. அடித்தா அவனுக்கு நிம்மதி இருக்கும். இல்லைன்னா அந்த வலி, நமக்கு பல்லு வலி இருக்குல்ல, எப்படி இருக்கும்? கோடாரி வச்சு அது வந்து மூளையில் உட்காந்து எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மண்டை பாரம். 400 வருஷம். லாஸ்ட்டில் அவன் கையாலே அவனே அடிச்சுட்டு செத்துறான். லாஸ்ட்டில் அவன் கையால் அவன் அடிச்சு. இதெல்லாம் ஏன் சொல்கிறான் அப்படின்னா, இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது. 800 வருஷம் வாழ்ந்தவங்களே என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாமல் போயிட்டாங்க. நமக்கு முன்னாடி நம்மளாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏன் இந்த ஆணவம், நமக்கு ஏன் இந்த பெருமை, நமக்கு ஏன் இந்த பாதுகாப்பு, நான் தான் அப்படின்ற மாதிரி ஏன் நமக்கு இந்த செயல்பாடு? எதுக்கு இதெல்லாம்? நமக்கு அல்லாஹ் சொல்கிற பற்றி ஒரு நாள் கேட்க மாட்டோமா? அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசைப்பட மாட்டோமா? அல்லாஹ்வுக்காண்டி ஓட மாட்டோமா? அல்லாஹ்வுக்காண்டி இருக்க மாட்டோமா? ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான், உங்களுக்கு மரணம்னு ஞாபகமே வரமாட்டேங்குதுல்ல, மரணம்னு உங்களுக்கு சிந்தனையே வரமாட்டேங்குதுல்ல, நான் ஏன் மரணத்தை வச்சிருக்கேன்னு கூட உங்களால் கணிக்க முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். 9வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் எல்லாம் பேசுகிறான். உங்களுக்கு எல்லாம் ஒன்று தான். நீ என்ன வேணா இருந்துக்கோ, பணக்காரனாக இருந்துக்கோ, வசதி வாய்ப்போடு இருந்துக்கோ, குடும்பத்தோடு இருந்துக்கோ, அண்ணனை நேசிக்கோ, தம்பியை நேசிக்கோ, அம்மாவை நேசிக்கோ, புள்ளியை நேசிக்கோ, என்ன வேணால் நேசிக்கோ. ஆனால் இது எல்லாத்தையும் விட என் வழி நீ செய்யலை. என் பாதையில் என்னை காண்டி என்னுடைய பாதையில் என் நபிமார்கள் செஞ்ச மாதிரி, சுஹதாக்கள் செஞ்ச மாதிரி, நல்லடியார்கள் செஞ்ச மாதிரி இந்த வேலையை, இந்த அறப்பணியை நீ செய்யலை அப்படின்னா நீ வாழ்கிறது வேஸ்ட் எனக்குன்றது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? 9வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் நமக்கு எல்லாம் புரிகிற மாதிரி பேசுகிறான். சரிங்களா? அல்லாஹ் சொல்கிறது கேளுங்க. புல் இன்கான ஆபாவுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தைமார்கள், அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகள். ஒரு நமக்கெல்லாம் யார் பிடிக்கும்? அப்பாவை விட்டு கொடுப்போமா? அப்பாவை எப்போ உண்மையாக நேசிக்கிறது? எப்போ? அந்த கல்யாணம் ஆகும்போது தான் என்ன பண்ணுவோம்? வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் அப்பாவுடைய அந்த சிறப்பு என்ன, அப்பா எப்படி கவனிச்சார், என்ன பார்த்தாரு, என்ன பண்ணார் அப்படின்றது எல்லாமே. அது வரைக்கும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. போயிட்டு வாங்கிட்டு வானா, மதிப்பு இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகும்போது தான் அது எல்லா விதமான அந்த பேக்கேஜ் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும். அப்பானா என்ன அப்படின்றது எல்லாமே தெரியும். அந்த அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தானே எப்படி இருக்கும்? தினமும் அந்த அப்பா வீட்டுக்கு வருவார். அப்போல்லாம் அந்த அரவணைப்பு, அந்த கவனிப்பு, அந்த பாசம், அந்த இறக்கம் எதுவுமே இருக்காது. என்ன இருக்காது? சாப்பாடு சாப்பிடுங்க, வாங்க தூங்க, கேட்பாருமா, கால் வலிக்குதுமா, பாய் போடுமா, நான் கூட கண்டு போட்டுக்க எடுத்துக்கோ பண்ணிக்க. இப்போ நான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் அதே போயிட்டதுக்கு பிறகு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு அரவணைக்கிறது என்ன, அவங்களுக்கு சாப்பாடு இங்கே விழுந்து தட்டி வருது என்ன, அப்படி அவங்களுக்கு காதில் முடி வெட்டி வருது என்ன பாசம். அல்லாஹ் கேட்குறான், உங்கள் அப்பா உனக்கு பிடிக்கிறது யார்? அப்பாவா? உங்கள் அப்பாவை விட வபுனாவுக்கும், ஈன்றெடுத்து நான் அந்த 10 மாதம் ஈன்றெடுத்து வைக்கக்கூடிய உன் குழந்தை எப்படிப்பட்டது? நான் ரத்தத்தையே கொடுக்குறது.
அந்த குழந்தை அழுதுச்சுன்னா யாருக்குமே இந்த இடத்துல இருந்து ஒரு பாசம் வராது. அப்பாவாக இருந்தாலும் சரி, அண்ணா இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சரி, கூட யாருக்கு வராது. ஆனால் தாய்க்கு எப்படி இருக்கும், இந்த இடத்துலேருந்து ஒரு பால் அதை அழுவும் போதே நான் என்ன ஆயிடும், அந்த ப்ராசஸ்ஸு பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல ரத்தமே இல்லைனா கூட இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி அந்த இடத்துல அந்த பாலை சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பாசம் இந்த இடத்துல வந்துடும். அம்மாவா இல்லை நெஞ்சில் சுரக்க வைக்கிறான்ல. அப்படிப்பட்ட உன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லா பேசுகிறான். அப்னாவுக்கும் இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி. சகோதரர் எப்படிப்பட்ட சகோதரர், கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணனுக்கு வந்து ஒரு 10 வயசு, இப்போ தான் இவனுக்கு ஒரு 3 வயசு அப்படின்னா அண்ணன் எப்படி பார்த்துப்பான் நம்ம தம்பியை, சைக்கிளில் உட்காந்து போகும்போது கூட 2 காலை வந்து கம்பியில் வச்சுக்கணும், இதில் மாட்டிக்கக்கூடாது, கவனித்து தூக்கி பார்த்துப்பான். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே போகும்போது கூட யாராவது தம்பியை தான் கையை தவிர என்ன என் தம்பியை கைக்கிறேன், எல்லாத்துலையும் ஒரு தந்தை மாதிரி என்ன பண்ணுவார், அரவணைப்பு நிற்கும். எங்காவது இடத்துல போய்ட்டு ஒரு ஊருக்கு போயிட்டா கூட போய் பார்க்க வருவாங்க. என்ன எப்படி இருக்கிறீங்க தம்பி, நல்லா இருக்கிறியா, இங்கே எந்த பிரச்சனை இல்லை, என்ன இல்லை பார்க்க வருவாங்க. இதெல்லாம் இருக்கிறது தான். இதுதான் எல்லாம் சொல்கிறான். உங்களுக்கு அப்பாவை விட, உன் மகனை விட, உன் கூட பிறந்த சொந்த பந்தங்களை விட, வாஜ்வாஜுக்கும் பல்ல வரான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜோடி இருக்கும். கணவனுக்கு மனைவி ஜோடி, மனைவிக்கு கணவன் ஜோடி. இது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், இது வேறு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப். இது வந்து என்னது, அந்தரங்களை காட்டி அவங்க ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, பரஸ்பரம் ஆயிக்கிறாங்க. உனக்கும் எனக்கும் ஒன்று தான், நீ உனக்கு வலிச்சாலும் அது என் வழி தான், எனக்கு வலிச்சாலும் உன் வழி தான், நீயும் நானும் ஒன்றுன்றது எல்லாத்துலேயும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கை கோர்த்துக்கிறாங்க. சந்தோஷம் இருந்தாலும் கை கோத்துப்பாங்க, துக்கம் இருந்தாலும் அரவணைச்சிப்பாங்க, கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்ணிப்பாங்க, பங்கு போட்டுப்பாங்க. நீ மட்டும் கஷ்டப்பட்டுட்டு வாங்க, நானும் வரேன் உன் கூட, நீ சாப்பிடாம இருக்கியா, நானும் சாப்பிடாம இருக்கிறேன், உனக்கு துக்கமாக இருக்கிறா, உனக்கு நான் கை துடைக்கிறதுக்கு ஆறுதலாக நிற்கிறேன்ற மாதிரி கணவன் மனைவி பந்தம். இது வந்து இது ஒரு பாசமாக, ஒரு வித்தியாசமான ஒரு பாசம். சரிங்களா. அப்பா இறந்து போயிட்டா கூட என்ன பண்ணிடுவாங்க, அப்பாவே இப்படி தட்டி விட்டு இப்படிலாம் பண்ணவங்க. சரிங்களா. அப்பா இறந்து போயிட்டா கூட கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க. ஆனால் கணவன் இறந்து போயிட்டாங்கன்னா, ஒரு மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா, 2 ஜோடி புறாவில் ஒரு புறா போயிடுச்சுன்னா கூட இன்னொரு புறா எப்படி இருக்கும், அது ஆண் புறா வந்தாலும் பெண் புறா வந்து என்ன பண்ணுவாது, கஷ்டத்துலேயே வாழ்க்கை கழிச்சிடும். அது அப்படியே துக்கத்திலேயே போயிடும். அது சில ஜோடிங்கெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. ஒரு ஜோடி ஆண் புறா ஜோடி போயிடுச்சுன்னா பின்னாடியே கவலையிலே ஒரு வாரத்தில் கூட போகிற ஜோடியெலாம் இருக்குது. துக்கத்திலேயே போயிடும், நினச்சே போயிடும். இதை விட இது எப்படிப்பட்ட பாசம். இந்த கணவர் சொல்கிற பேச்சு அந்த பொண்ணு அந்த அம்மா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா. இப்படி ஈண்டெடுத்த அந்த பையன், அந்த குழந்தையோட பேச்சு அந்த அம்மா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா. அந்த சகோதரனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பந்த பாசம், அந்த 2 பேருக்கு, அவங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லக்கூடிய கட்டளைகளை அவங்க கேட்டுப்பாங்களா, கேட்க மாட்டாங்களா. அப்பா அம்மாவுடைய பேச்சுக்களை கேட்பாங்களா, கேட்டுக்க மாட்டாங்களா. இது எல்லாத்தையும் விட அல்லாஹ் சொல்கிறான், வஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களை விட. சில பேர் இன்னும் நீங்கள் கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னா வம்சாவளி, அதாவது கிராமம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேர் சொல்லி அழைக்கக்கூடிய கூட்டம்லாம் இருக்கா இல்லையா. அவங்க வம்சாவளி என்ன சொல்லுவாங்க, இவங்க முத்தியார் குடும்பம், இவங்க அந்த குடும்பம், இவங்க இந்த குடும்பம், இந்த பேரை சொல்லி அந்த குடும்பத்துடைய அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் சவுதி அந்த சைட்லாம் போனீங்கன்னா நீங்கள் எந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ரத்த வந்தி பந்தத்தை சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் ஏதாச்சும் ஒன்று வெட்டு துண்டு ஏதாவது பட்டால் கூட மற்ற குடும்பம் என்ன பண்ணிக்காது, தாங்கிக்காது. ஏன் வம்சாவளி எப்படா நீ கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் சண்டை போடுதா இல்லையா. கிராமப்புறவாசியில், இந்த கிராமத்தில், இந்த மாதிரி பகுதியிலலாம் எப்போவுமே சண்டை போகும். ஏன்னா என் கூட்டத்தை ஒருத்தர் அடிச்சிட்டான், அவன் அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. அதுக்காண்டி 10 பேர் அடிச்சு சாவடிச்சிருப்பாங்க, ஒரு மௌத்துக்காண்டி அத்தனை பேர் சாவடிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்ல வர அப்படின்னா, அந்த ரத்த பந்த பாசமும் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஏற்படுத்திக்கிட்டு அதுக்காண்டி வாழ்வாங்க. அப்புறம் எல்லாம் சொல்கிறான், வம்பாலு, நீ நேசித்து சம்பாதிக்கிற பற்றி உன் செல்வம் எப்படிலாம் சம்பாதிக்கிறோம். இப்போ ஜும்மா முடிச்சுட்டு ஜும்மாவில் வந்து உட்காரும்போது என்ன ஆகும், களைப்பாக இருக்கும், அசதியாக இருக்கும், தூக்கம் வருது இல்லை. ஜும்மாவில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா, மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1/2 மணி நேரத்துக்கு நல்லா தூங்குவாங்க. அதில் 4-5 தலை தான் தூக்கி நின்று கேட்கும் பையன், மீதி தலைலாம் தொங்க விட்டுரும். உனக்கு தூக்கம் வருது இல்லை, ஜும்மா முடிச்சு 2 மணி நேரம் தூங்க வேண்டியதானே, ஏன் தூங்க மாட்டேன். வம்பால், அந்த செல்வம் என்ன பண்ணணும், சேகரிக்கணும், சம்பாதிக்கணும். கஸ்டமர் போயிடுவான், 2 ஆர்டர் கிடச்சிருக்கு, போகணும், உட்காரணும், ஓடணும், ஒன்று இருக்குல்ல, எப்படி நேசிது. அதுக்கு என்ன பூஸ்ட்டு சார்ஜ் எதாவது ஏற்றணுமா, என்னது உடம்புல சக்தியே இருக்காது. சரிங்களா. 2 நாளுக்குள்ளே சித்தி படுத்துருப்பாரு, பெரிய ஆர்டர் ஒன்று வந்துடும், பாய் வாங்க சீக்கிரம் நான் கணக்கில் ஏற்றணும் அப்படின்னா தூக்கம் வந்துருமா. விடுத்தாயே நீ அங்கே போய் அங்கே விட்டாலே எனக்கு எல்லா குழுவும் சேரிடணும்ல. அது என்னன்னா ஒருத்தர் மேலே அந்த மாதிரி ஒரு ஈமான் அபூபக்கருக்கு இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கி கீழே படுத்துட்டு இருக்கும்போது இவரு சேர்ந்து அடி வாங்கிட்டார். ரசூல்லாவை காப்பாற்ற போய் அபூபக்கர்ல பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பிச்சு அல்லாஹ் காப்பாற்றிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அபூபக்கர்லாக்கு அவங்களுக்கு சுதாசு அவங்களுடைய இதே இல்லை, ஓசை இல்லாத அளவுக்கு அடிச்சிட்டாங்க. ஆனால் ஏந்திரிச்ச மனுஷன் என்ன கேட்கணும், நான் எங்கே இருக்கிறேன், என்னம்மா ஆச்சு, எனக்கு வலிக்குதுமா, என்னம்மா ஆச்சுன்னு தானே கேட்கணும். ஏந்திரிச்ச உடனே கேட்குற வார்த்தை அவர் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே, அவரை நான் பார்க்கணுன்றாரு. அவங்க அம்மா இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா சொல்கிறாங்க உனக்கு அடிபட்டுருக்குமா, அவனே சாப்பிடுமா, அவனே அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. இல்லை நான் ரசூலா பார்க்குற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்றாரு. இதுவும் நெசிசல் தானே. இது எப்படிப்பட்டது, எப்படி செல்வத்தை நெசிக்கிற, இது எங்கே வந்துச்சு அந்த பூஸ்ட்டு.
எப்படி செல்வத்தை பெருக்க போகணும் பார்க்கணும் ஓடணும் போது ஒரு குஷ்டு ஒன்று வருது, அப்படியே நமக்கே தெரியாமல் ஒரு ஜோஷ் ஒன்று வரும் போகும். ஆனால் அபூபக்கர் எப்படி வந்துச்சு? ரசூல்லாவை காப்பாற்றணும், ரசூல்லா இது பண்ணணும்னு போச்சு. அவங்களோட ஈமானுடைய அந்த சுவை புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான் வாஷீரத்துக்கும் வம்பாலு, உங்களுடைய செல்வம், நீங்கள் நேசிக்கிற செல்வம். அதாவது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் திரட்டிய செல்வங்களும். எப்படிலாம் வீடு கட்டுறோம் பார்த்து டைல்ஸில் என்ன மார்பிள்ஸில் என்ன எந்த கூலியாளி வாங்கிட்டு வந்து இப்போ எவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கிறேன், வேலை தெரியாத கொண்டு போய் சேர்த்து வச்சு கட்டுறான்னு சொல்லிடுவோமா? எப்படி பார்ப்போம்? அவனுக்கு வேலை தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எத்தனை பேர் பண்ணுறான், என்ன பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறானா, மீட்டர் எப்படி வைக்கணும், எந்த இடத்துல இன்வெர்டர் வைக்கணும், எந்த இடத்துல கேஸ் வைக்கணும், எந்த இடத்துல என்ன வைக்கணும், எல்லாம் நான் பாழ்க்கை இது பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறீங்க இதெல்லாம்? அது மேலே ஒரு ஆர்வம், அது மேலே ஒரு மோபத் அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான் வம்பாலு நிக்தரப்து மூஹா, நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகின்ற உங்கள் வியாபாரம். அடுத்து முதல்ல செல்வம் என்னது? அப்பா வழியில் வருது, அம்மா வழியில் வருது, அந்த செல்வத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான். ரெண்டாவது எல்லாம் சொல்கிறான் ரெண்டாவது உங்களுடைய வியாபாரத்தில் இங்கே நஷ்டம் ஏற்பட்டுருமோன்னு நினைக்கக்கூடிய அந்த செல்வம், அந்த வியாபாரமும். அப்புறம் எல்லாம் சொல்கிறான் மசாக்கினு தரலோனா, நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும். எல்லாம் இதை பற்றி பேசுகிறேன். எவ்வளோ தெளிவாக பேசிட்டு வரானா? அல்ல இந்த உலகத்தை இதுக்கு இல்லாமல் தான் இதுக்கு பின்னாடி தான் நம்மளாம் போயிட்டுருக்கோம். மரணத்தை மறந்துட்டு எதுக்கு பின்னாடி போயிட்டுருக்கோம்? இதுக்கு பின்னாடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய எல்லா கோல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்கு தான் நம்ம வந்தோன்ற மாதிரி போயிட்டுருக்கோம். அதான் எல்லாம் தெளிவாக பேசுகிறான். நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கும் வீடுகளும். வீடு எப்படிப்பட்ட வீடு? இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை எதுக்கு வருது? வீடு அவங்க ஆசையாக அவங்க விருப்பத்தோடு அவங்க கட்டியிருப்பாங்க, அதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனம் வராது. இந்துக்கள் எத்தனையோ இடத்துல என்ன பண்ணுவாங்க, சண்டை எதுக்கு வரும்? வீடு பிரச்சனை தான். அந்த வீடு தரமாட்டேன், அது நிர்வாகம் தரமாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்றது தான் பெரிய பிரச்சனை ஓடிட்டு. இந்த மாதிரி வீடுகள் இருக்கக்கூடிய அந்த வீடு அந்த வசதிகளும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி. அதுக்கப்புறம் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் அவனுடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட. என்ன சொல்கிறான்? அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் விட, அறப்போர் செய்வதை விட உங்களுக்கு உங்கள் வீடுகளும், நீங்கள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுன்ற வியாபாரமும், உங்கள் செல்வங்களும், உங்கள் சகோதரர்களும், உங்கள் குடும்பத்தார்களும், உங்கள் மனைவிமார்களும், உங்கள் அப்பா அம்மார்களும், இது எல்லாத்தை விட உங்களுக்கு இதுதான் விருப்பமானதாக ஆயிடுச்சா, ஆக்கிக்கிறீங்களா அப்படின்னா எதிர்பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் வழியில் அறப்போர் புரிவதை விட உங்களுக்கு பிரியமானவையாக ஆகியாச்சுன்னா, ஆகப்பட்டுச்சு அப்படின்னா அல்லாஹ் அவனுடைய கட்டளைகளையே கொண்டு வரும் வரை எதிர்பார்த்து இருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் உங்களுக்கு மென்மையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருங்க. அல்லாஹ் பாவிகளை நேர்வழியில் செலுத்துவதில்லை. அல்லாஹ் என்ன சொல்லி முடிக்கிறான்? அல்லாஹ் பாவிகளை நேர்வழி செலுத்துறதுக்கு விரும்புகிறதே கிடையாதுன்றான். அல்லாஹ்வுக்கு விருப்பமே இல்லைன்றான், செலுத்துவதே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் முடிக்கிறான் அந்த வசனத்தை. இப்போ நமக்கு என்ன இருக்குது? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில்? எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எதை எதிர்பார்க்குறோம்? உலகத்துடைய இன்பங்களையும் சுகங்களையும் அது அடைவது தான் நம்மளுடைய கோலாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? என்னை கட்டுப்படுவதை விட, என் தூதரை கட்டுப்படுவதை விட, என் மார்க்கத்திற்கு அறப்போர் செய்வதை விட, இதை மூணு தான் அல்லாஹ் வைக்கிறான். என்ன வைக்கிறான்? என்னை கட்டுப்படுறது, அல்லாஹ் கட்டுப்படுறது, என் நபிக்கு கட்டுப்படுறது, இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய அறப்போர் மூணையும் செய்வதை விட இதெல்லாம் உங்களுக்கு விருப்பமானதாக ஆயிடுச்சுன்னா நீங்களா எதிர்பாருங்க ராசா, உங்களுக்கு என்கிட்டேருந்து ஒன்று வரப்போகுது. என்ன வரப்போகுது? மரணம். எப்படிப்பட்ட மரணம்? எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா? அந்த உலக துனியா மோகத்தில் இருக்கும்போது எல்லாம் மரணிக்க வச்சிடும். இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாங்கல்ல, அதில் எத்தனை பேருக்கு உலக இன்பத்தில் இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் இதை படிக்கணும், அதுக்காண்டி சேரணும், அந்த ஃபேமிலியாக இருக்கணும், அந்த வேலையில் போகணும், நல்லா வீடு வாசல் இருக்கணும், அப்படி இப்படி எத்தனை பேருக்கு உலகத்தின் சிந்தனையில் இருந்திருப்பாங்க. சந்தோஷம், இப்போ இறங்கணுன்னே கல்யாணம் பண்ணணும், அப்படி இப்படி என்னென்னவோ இருக்கும்ல. இப்போ அந்த 250 லட்சம் பேருடைய வாழ்க்கை மீண்டு வருமா? அவங்களால மாற்ற முடியுமா? அல்லாஹ் கிட்ட தௌபா கிடைக்குமா? முடியுமா? இல்லை. இப்போ உங்களை அல்லாஹ் நம்மளெல்லாம் வச்சிருக்கிறான். இப்போ நம்மளெல்லாம் அல்லாஹ் ஏன் விட்டு வச்சிருக்கிறான்? ஏன்னா இந்த அறப்போர் செய்யுங்க, என் தூதர்களுடைய வழியை கட்டுப்படுங்க, எனக்கு கட்டுப்படுங்க, எனக்கு மாறு செய்யாமல் வாழுங்கன்றதை அல்லாஹ் நம்ம விட்டு வச்சிருக்கிறான். ஆனால் நம்ம இதை செய்யாமல், இதை பண்ணாமல் நம்ம வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணிடுவான்? காத்திருங்கன்னு சொல்லி விட்டுருவோம். அந்த டைமில் இந்த மாதிரி பாவிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, துனியா மோகத்தில் இருந்திருப்பாங்க. ஆர்டர் வாங்கியிருப்பாரு, வாங்க போய் டைல்ஸ் ஓட்டுறீங்களோ, 15,000 கூலி கொடுங்க, வாங்கிட்டு வண்டியில் போயிட்டு மெட்டீரியல் வாங்க போவார். என்னாச்சு? ஒரே அடி ஒரு கார் ஏதோ ஒன்று இடிப்பான், வாங்கி மண்டை முட்டும் கீழே வருவார். 15,000 எவன் பார்த்தா ஃபஸ்ட் அவன் தூக்கினானோ அவன் 15,000 தூக்கிட்டு போயிடுவான். 15,000 கிடைக்காது. மண்டை உடச்சி கீழே கிடப்பாரு, முடிஞ்சிச்சு சொல்லி. என்னாச்சு? மரணம். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்?
வீடு கட்டுறதுக்காண்டி போயிருப்பாரு, கார் வாங்குறதுக்காண்டி போயிருப்பாரு, இல்லை வியாபாரத்துக்காண்டி போயிருப்பாரு, இல்லை பிள்ளைக்கு மருமகளை பார்க்க பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. இங்கே என்ன ஃபோக்கஸ் இருக்குது? அல்லாஹ்வை விட அல்லாஹ் பற்றி அவருக்கு எந்த அக்கறையும் இருக்காது, ரசூலை பற்றி எந்த அக்கறையும் இருக்காது, மார்க்கத்தின் பற்றி எந்த அக்கறையும் இருக்காது, இதற்காண்டி அறப்போர் செய்யணுன்றது எந்த அக்கறையும் இருக்காது. இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மரணத்தை நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்க்குறதுன்னு என்னது? மரணம் வராதுன்னு நீங்களும் சொல்லலை, நானும் சொல்லலை. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? செயலில் காட்டலை. எதில் காட்டலை? செயலில் காட்டலை. செயலில் காமிச்சாதான் மரணம்னா என்னன்னு நமக்கு புரியும். மரணிக்க நேசிப்போம். மரணம் வருதுன்னா சிரிப்போம். மரணம் வரப்போகுது. டாக்டர் போயிட்டு என்ன பண்ணுவார்? 2 நாள் அவர் போயிடுவாருன்னு பேஷண்ட்டை சொல்ல மாட்டார். ஏன்வா? பயப்படுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருக்கக்கூடியவர்கிட்ட இந்த செய்தி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிப்பார், சந்தோஷப்படுவார். அந்த 2 நாள் எப்போ வரும்னு எதிர்பார்ப்பார். எப்போ போவோம், இந்த துனியா போதும், இங்கே வேஸ்ட், இங்கே ஒன்றும் பழகல, அல்லாஹ் கிட்ட போயிட்டு அல்லாஹ் ஏதோ ஒன்று பொருந்திக்கிட்டுன்னு சொல்லிட மாட்டானான்ற மாதிரி ஆர்வம். புரியுதுங்களா? அதான் அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சின்ன அத்தியாயத்தில் சொல்லி முடிக்கிறான். வல் அஸ்ர் காலத்துமே சத்தியமா இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். மனிதன் இதில் இருக்கிறான், நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். யார் நல்லறங்கள் செய்து அந்த நல்லறங்களுக்காக வேண்டி பொறுமையாக இருந்து உண்மையை நிலைச்சு நிற்கிறாங்களோ அவங்களை தவிர மற்றவர்கள் எல்லாமே யார் நஷ்டவாளிகளை எல்லாம் சொல்லி முடிக்கிறான். அப்போது நம்ம எதை எடுக்கணும்? அல்லாஹ், ரசூல், அறப்போர், இது 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கணும். அறப்போர் என்பது வந்து ஸ்டார்டிங்குடைய ஸ்டேஜ் என்னது? போய் பேசாமல் இருக்கிறது, உண்மையை பேசுகிறது, புறம் காட்டாமல் இருக்கிறது, புறம் பேசாமல் இருக்கிறது, பிற முதுகு குத்தாமல் இருக்கிறது, அது கோல் முட்டி விடாமல் இருக்கிறது, பொய் சத்தியம் பண்ணாமல் இருக்கிறது, அடுத்தவங்க பொருள் அபகரிக்காமல் இருக்கிறது, புரியுதுங்களா? அடுத்தவங்க பொருள் ஆசைப்படாமல் இருக்கிறது. இதெல்லாம் சின்ன 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 போய் தான் பெருசாக இங்கே வரும். முழுசாக அல்லாஹ்வுடைய பாதைக்கவே நிற்கிற மாதிரி வரும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அறப்போர்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்துன்னு நேரம் எங்கே குதிக்க முடியாது, கடலில் போய் குதிக்க முடியாது. முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் குளிச்சு பார்க்கணும், அதுக்கப்புறம் தண்ணினா என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் படிப்படியாக போய் தான் என்ன பண்ண முடியும்? கடலில் போய் குதிக்க முடியும். முதல்ல எடுத்துன்னு கடலில் குதிச்சா என்ன ஆகும்? செத்து போயிடும். புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொன்றுடைய அளவுகள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுப்போமா? இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அல்லாவை சந்திக்கணும், அல்லாவை சந்திப்பேன், அல்லாஹ் என்னை பார்ப்பான்ற ஒரு எண்ணத்தோடு ஒவ்வொரு செயலும் செய்யும். ஒவ்வொரு தொழுகை தொழுங்க, ஒவ்வொரு நோன்பு வைங்க. அந்த நோன்பு உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது, அந்த தொழுகை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, இன்பமாக இருக்கும். அல்லாவுக்காண்டி நீங்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். தியாகத்தை சுவைச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருத்தனுக்கு உதவி செஞ்சு பார்த்தீங்கன்னா அவன் படுற அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அப்படி நமக்கே தெரியும் ஒரு ஆனந்த கண்ணீர் ஒன்று வரும். அதெல்லாம் ஈமானுடைய சுவை. அதெல்லாம் அப்போ அல்லாவுக்காண்டி அந்த சபராக இருக்கும் பொழுது, அந்த இடத்த விட்டு கொடுத்து போகும்பொழுது, அதெல்லாம் பண்ணும்பொழுது வந்து நமக்கு அந்த பூஸ்ட் நமக்கு நிறைய வரும். சில பண்ணுவோமா? சில நாளை மறுமை நாளில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் புரிந்து கொள்ளக்கூடிய, சாட்சி சொல்லக்கூடிய, அல்லாவை பொருந்திக்கிட்ட சமுதாயமாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவுறுவான்னு சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.